Hello madam, good afternoon. Good afternoon. என் பேர் வரலக்ஷ்மி. என் ஏஜ் 52. ஒரு 8 இயர்ஸ் பிஃபோர் எனக்கு லோ பேக் பெயின் இருந்தது, ஸ்லிப் டிஸ்க் ஆகியிருந்தது. ஸோ அப்போ வர்மா டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தோம். அங்கே வர்மா டாக்டர் என் ஃபேமிலி டாக்டர். ஸோ அவர் என்ன சொன்னார்னா ஃபிசியோதெரப்பி 10 days எடுக்கணும். தென் ஆஃப்டர்வர்ட்ஸு அது எக்ஸசைஸ் அதெல்லாம் சொல்லி பண்ணணும்னு. அங்கேயே ஃபிசியோதெரப்பி இருந்தாங்க, லக்ஷ்மி அண்ட் ஃபிசியோதெரப்பி. அவங்கள வச்சு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஸோ என்னால் நடக்கக்கூட முடியாத சுச்சுவேஷனில் போனேன். பட் 10 days எடுத்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நான் நார்மல் லைஃப் லீடிங் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டேஜ் லெவலுக்கு வந்துட்டேன். ஸோ ஆஃப்டர் 8 years இப்போது என்ன ஆச்சுன்னா என்னோடய லெஃப்ட் ஷோல்டரு கை மேலே தூக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ வீட்டுக்கிட்டே இருந்த ஒரு கிளினிக்கில் போனோம். ஃபீவர் வந்ததுனால மே 1 எனக்கு வைரல் ஃபீவர் வந்தது. ஸோ அதனால் இந்த சுச்சுவேஷன் ஆயிருக்கு. எனக்கு அது தெரியல. ஸோ இப்போ எனக்கு ரீசெண்டாக ஒரு 3 months பிஃபோர் எனக்கு கையே தூக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தது. தென் பேக்கில் பெண்ட் பண்ண முடியாத இருந்தது. ஸோ அப்போ நான் கிளினிக்கல் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கிளினிக்கலுக்கு போனோம். அவங்க சொன்னாங்க எக்ஸ்ரே எடுத்துகிட்டு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, எம்ஆர்ஐ எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ எம்ஆர்ஐயில் என்ன ஆச்சுன்னா ஷோல்டர் ஃப்ரோசன் ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்திருந்தது. சரி ஓகே, இது நம்ம ஃபேமிலி வர்மா டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லி டாக்டர் வர்மா கிட்டே போனோம். அவர் அது பார்த்துட்டு என்ன சொன்னார், ஃபிசியோதெரப்பி பண்ணுங்க 15 days அப்படின்னு கொடுத்துருந்தாரு. 2 weeks அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபிசியோதெரப்பி, ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்ட் அண்ட் மாய்ஸ்சர், தென் எக்ஸசைஸ் அது பண்ண சொல்லியிருந்தேன். அப்படி நான் வீட்கிட்டேயே ஒரு லேடி இருந்தாங்க ஃபிசியோதெரபிஸ்ட், அவங்கள வர சொல்லி பண்ணேன். ஸோ என்னோட ஆல்ரெடி எனக்கு ஒரு 120 degree கிட்ட இருந்த கையை அந்த லேடி ஃபிசியோதெரப்பி 8 days பண்ணி எனக்கு டவுனாக வந்துருச்சு. கை மேலே தூக்க முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணேன், மறுபடியும் நான் லக்ஷ்மி அவங்களே காண்டாக்ட் பண்ணேன். ஸோ அவங்க நெக்ஸ்ட்டு அவங்கள தான் நான் இது பண்ணி சஜஸ்ட் பண்ணிக்கின்னு எங்கள் வீட்டுக்கே வர வச்சு அவங்களுக்கு ஹோம் விசிட்லேயே பண்ண வச்சோம். எனக்கு இப்போ நல்லா மேலே கையெல்லாம் தூக்க முடியுது, பெண்ட் பண்ண முடியுது, எல்லாவது பெயின் எல்லாம் ரெடியூஸ் ஆச்சு. அவங்க எனக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ண வச்சாங்க. வித்தின் 15 daysலேயே எனக்கு என்னோடய நார்மல் லெவலுக்கு வந்துருச்சு. கை ஜஸ்ட்டு மைல்டாக பெயின் இருக்குது, அது எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பண்ண எனக்கு நார்மல் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. இன்னும் 1 more 10-15 daysலேயே நார்மல் ஆகிடும் உங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ பண்ணுறேன். பட் எனக்கு இப்போ பெயின் எல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ நார்மலாக தான் இருக்குது. எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அந்த மொபிலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தானே உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் கம்மியாச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணீங்கோ அந்த மொபிலைசேஷன் எடுத்துக்கும் போது? உங்கள் பெயின் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு எனக்கு சுத்தமாக அந்த ஃபஸ்ட்டு ஃபிசியோதெரப்பி பண்ணப்போ எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பெயின் இருந்தது. அந்த ஃபிசியோதெரப்பி பண்ணே ஒரு டவுனில் வந்துருச்சு, 0% வந்துருச்சு. கையே தூக்க முடியாது. அவங்க சடனாக வெயிட் அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, 1 kilo மட்டை தூக்க சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு மறுபடியும் அது ஜாஸ்தி ஸ்டிஃப்னஸ் ஆயிடுச்சு. ஸோ லக்ஷ்மி அவங்க வந்த பிறகு அதை நார்மல் ஸ்டேஜுக்கு அந்த கொண்டு வரதுக்கு அந்த மாய்ஸ்சர் கொடுத்து ஹீட் பண்ண வச்சு, ஐஎஃப்டி பண்ண வச்சு, அதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக பண்ண வச்சாங்க. ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு இருந்தது என்னோடய ஷோல்டரு. அவங்க எல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி சாஃப்ட் பண்ணி இப்போ எனக்கு நார்மலாக கை மேலே தூக்கத்துக்கு ஆகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அவங்க சொல்லி கொடுத்துருக்குற எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு என்னோட லோவர் பேக்குக்கு அவங்க தான் பண்ணியிருந்தாங்க, லக்ஷ்மி அவங்க தான். ஸோ எனக்கு அதனால எனக்கு திருப்பியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூப்பிட்டுருக்கீங்க. எனக்கு உங்களை டாக்டர் வர்மா கிளினிக்லேருந்து தான் தெரியும். இப்போ நீங்கள் டாக்டரை மணிப்பாலில் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இந்த மொபிலைசேஷன் பண்ணதால தான் உங்களுக்கு ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்லேருந்து உங்களுக்கு ரிலீவ் ஆச்சு. இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் பேட்டர்ன்லாம் ரொம்ப ஈஸி தான். ஆனாலும் உங்களுக்கு ஜாயிண்ட் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்ததுனால நான் ஒரு 4-5 நாள் அந்த பிரித்து அந்த எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருந்தேன். மொபிலைசேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு
நீங்களே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு சில எக்ஸசைஸ்லாம் வரல, ரொம்ப ரொம்ப ஸ்டபன் டைட்னஸ் இருந்தது, ஜாயிண்ட் டைட்னஸ். உங்களோடய சேர்ந்து நான் பண்ண வைக்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் எத்தனை தடவை பண்ணீங்க எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு? நான் 10 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். 10 டைம்ஸ். எத்தனை செட் ஆஃப், ஒரு தடவையா 2 தடவையா எத்தனை தடவை பண்ணீங்க? மார்னிங் ஒரு எக்ஸசைஸும் 10 டைம்ஸ், அவங்க சொல்லி கொடுத்த எல்லா எக்ஸசைஸுமே 10 டைம்ஸ். அதே மாதிரி ஈவினிங் பண்ணுவேன். தென் நைட்டு கொஞ்சம் மாய்ஸ்சர் பண்ணி அதை சுடுதண்ணியில் கொஞ்சம் ஒத்துரு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 டைம்ஸ் அப்படி பண்ணி. நான் இந்த ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு செய்யும்போது நானும் ஒரு தடவை, அவங்க ஒரு தடவை பண்ணி எக்ஸசைஸ் நீங்கள் 3 டைம்ஸ் பண்ணுறோம் மோஸ்ட் ஆஃப். அப்போ 3 டைம்ஸ் இன் டே பண்ணி உங்களோடது ஃபுல் ரேஞ்சுக்கு வந்திருக்கு இல்லையா? கொஞ்சம் கை ரைஸ் பண்ணி காமிக்கிறீங்களா? ஏன்னா இது வந்து நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையும் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். அவங்க எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமையே மிஸ்கைட் பண்ணியே டெவலப்மெண்ட் கிடைக்க மாட்டேன்றது. அப்புறம் என்ன நினச்சிட்றாங்க, ஃபிசியோதெரப்பினாலே அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிசல்ட் வர மாட்டேன்றது அப்படி சொல்லி நீங்கள் கூட வேற ஏதோ கைரோ ப்ராக்டிஸ்லாம் போயிருக்கீங்களே, அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறது. நமக்கு ப்ராப்ளத்துக்கு தகுந்த சொல்யூஷன் கிடைக்காததுனால நீங்கள் வேற ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமா, வேற ஏதாவது பண்ணணுமா, அப்படி ஜனங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறேன். ஆனால் இந்த ஃபிசியோதெரப்பியை கரெக்டாக பண்ணும்போது சக்ஸஸ் ஒருத்தருக்கும் கிடைச்சே ஆகும். அதுவும் உங்களுக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, அது மட்டும் இல்லை ஒபிசிட்டியும் இல்லை. அப்படி இருக்கும்போது இது ஃபீவர் வந்ததோட இன்ஃப்ளமேஷனால தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அதனால அப்போ கூட எனக்கு வந்து உங்கள் மசில் ஃபைபர்லாம் ரொம்ப சாஃப்ட், உங்களோட பாடியும் கொஞ்சம் சாஃப்ட். அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட்லேயே தான் பண்ணிட்டு வந்தேன். அதுவே உங்களுக்கு அந்த வலியே சில சமயம் தாங்க முடியல அந்த வலியை. நான் செகண்ட் டிகிரி கூட போகலை, ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருது உங்களுடைய லிமிட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த மொபிலைசேஷனை 10 டேஸோட நிறுத்தாமல் ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணி உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே உங்களால் வலியும் பொறுக்க முடியல. மெடிசன் எடுத்துக்காம வெறும் ட்ரீட்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன். கரெக்ட். மெடிசனும் எடுக்காம ஒன்லி ஃபிசியோதெரபிலயே இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. மாய்ஸ்ட்ரீட் பெயின் இருக்கும்போதெல்லாம் மாய்ஸ்ட்ரீட் அந்த பேட் எடுத்துட்டு மாய்ஸ்ட்ரீட் பேட் எடுத்துட்டு எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு 3 தடவை செய்து அதனால இவ்வளோ டெவலப்மெண்ட் வந்திருக்கு. இப்போ பேஷண்ட் மட்டும் பண்ணால் மட்டும் போறாது, அவங்களுடைய எபிலிட்டி எப்படி இருக்கு, அவங்களால பண்ண முடியுறதா இல்லையான்னு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு. இப்போ உங்க வீட்டில் யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை, அது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு எந்தெந்த எக்ஸசைஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அந்த எக்ஸசைஸ்லாம் உங்களோட இருந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக டாக்டரோட கிளினிக்லேருந்து தெரிஞ்சு வந்ததால ஒரு தடவை ஒரு தெரபிஸ்ட் கிட்ட எடுத்துட்டு அது சக்ஸஸும் ஆகாததுனால என்னை கூப்பிட்டதுனால நான் வந்து அந்த டைம் 15-20 மினிட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்தது சந்தோஷமாக தான் உங்களுக்கு கொடுத்து அதை உங்களுக்கு ப்ரோக்ரஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் உங்களுடைய ஆமை மட்டும் மேலே ரைஸ் பண்ண முடியுமா, எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்க, இல்லை எப்படி உட்காந்து பண்ணுங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தான், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதான். இன்னும் கொஞ்சம் எல்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிங்கோ, லெஃப்ட் ஆர்ம் நின்னுட்டுனா ஈஸியா. சரி நின்னு காமிங்க. ஆனா ஃபுல் ரேஞ்சுக்கு வந்துருக்கு உங்களுக்கு. எஸ், ஃபுல் ரேஞ்சுக்கு வந்திருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஐ அம் சோ ஹாப்பி. நீங்க அந்த பொறுமையா அந்த வலி பொறுத்துண்டு அதெல்லாம் பண்ணிட்டதுனால மாத்திரை இல்லாமையே உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு. வெரி குட். இப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 15-20 நாள் இந்த எக்ஸசைஸை விடாமல் பண்ணணும். இன்னையோட போகிறோம். இந்த எக்ஸசைஸ் வெயிட் இல்லாமல் பண்ணுறீங்க, தெராபேண்ட் வச்சுன்னு பண்ணுறீங்க. இப்போ ஸ்டிக் எக்ஸசைஸை விட்டாச்சு, அதுலேருந்து தெராபேண்டுக்கு வந்துட்டீங்கோ. இப்போது தெராபேண்டை விட்டுட்டு நீங்கள் வந்து எல்லாமே பெண்டுலார் எக்ஸசைஸ்லேருந்து நீங்கள் வந்து 1 kg வெயிட் வச்சுன்னு பண்ணணும். 10 பண்ண வேண்டாம், ஒரு 5 to 7 பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி முடியறதுன்னு பாருங்க. அதுவே 2-3 தடவை ஒரு நாளைக்கு பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 15-20 டேஸ்லேயே நீங்கள் உங்கள் கை வந்து கம்ப்ளீட்லி ஆல்ரைட் ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் எந்த வெயிட்டும் தூக்கக்கூடாது. இந்த 1 kg வெயிட் தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? இங்கேயே தூரமாக வெயிட் எல்லாம் கேரி பண்ணக்கூடாது. சரிங்களா மேடம்? உங்களுக்கு ஓவரால் ட்ரீட்மெண்ட் பண்ணின்றதுல எங்கிட்ட எடுத்துன்றதுல உங்களுக்கு
மனசு எப்படி உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனது இந்த ட்ரீட்மெண்ட்டு தான். ஃபிசியோதெரப்பி லக்ஷ்மி பண்ணவங்க தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தது. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை இந்த ஃபிசியோல ஆகலைன்னா இன்ஜெக்ட் பண்ணி அது ஆப்ரேஷன் தியேட்டர்ல நம்ம ஒரு மசில் லூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு பயமாவே இருந்தது. பட் காட்ஸ் கிரேஸ் லக்ஷ்மிಗೆ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால எனக்கு இப்போ ப்ரொஃபஷன் உங்ககிட்ட சக்சஸ் ஆயிருக்கு. ஆயிடுச்சு எனக்கு அவங்க பண்ணதுனால. டாக்டர் வர்மா கொடுத்தது இதான் என்னோட ட்ரீட்மெண்ட்டு. அதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேடம். திரும்பியும் அந்த டாக்டரையும் நீங்கள் போய் பார்த்து அவர் சொன்ன வார்த்தையே எடுத்துட்டு பண்ணதால தான் உங்களுக்கு இவ்வளோ சக்ஸஸ் கிடைச்சது. ஆமாம், அவரே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டாரு. ஏமா போய் ஸ்கேன்லாம் பண்ணிருக்கீங்க, எம்ஆர்ஐ? இது எம்ஆர்ஐ எல்லாம் பண்ண வேண்டியதே இல்லை. ஜஸ்ட் இது ஃபீவர் எஃபெக்ட் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஃபிசியோ பண்ணி பாருங்கள். ஓகே ஆகலைன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்தர் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு அனஸ்தீசியா கொடுத்து மசில் லூஸ் பண்ணி விடுவோம், இன்ஜெக்ட் பண்ணினாங்க. பட் எனக்கு பயமாகவே இருந்தது. ஸோ டாக்டர் என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு ஃபிசியோ, தென் ஆஃப்டர் அதை சக்ஸஸ் இல்லைன்னா மட்டும்தான். பட் எனக்கு நான் லக்ஷ்மி அவங்க வந்து ஃபிசியோ பண்ணி என்னோட கையே கரெக்ட் சரியாக பண்ணிட்டாங்க. இப்போ என்னோட ரேஞ்சே கரெக்ட் ஆச்சு. காட் பிளஸ் லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ. இது இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்றதுக்காக எழுதி கொடுத்தாரு. இது எடுங்கன்னு. அவரோட மெடிசன்ஸ் இது. இந்த மெடிசன் எதுவுமே நான் போடலை, போடவும் இல்லை, வாங்கவும் இல்லை. ஏன்னா எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு எம்ஆர்ஐ எடுத்துட்டு எம்ஆர்ஐ கொடுத்தேன். அதே ஆகி நான் இமிடியேட்டா இது வந்து மூமெண்ட் வந்து கொண்டு வரதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால பிடிச்சுக்கோங்க. அப்புறமா தான் அவர்கிட்ட போனேன். இது இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்றதுக்காக எழுதி கொடுத்தாரு. இது எடுங்கன்னு. அவரோட மெடிசன்ஸ் இது. இந்த மெடிசன் எதுவுமே நான் போடலை, போடவும் இல்லை, வாங்கவும் இல்லை. ஏன்னா எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு எம்ஆர்ஐ எடுத்துட்டு எம்ஆர்ஐ கொடுத்தேன். அதே ஆகி நான் இமிடியேட்டா இது வந்து மூமெண்ட் வந்து கொண்டு வரதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால பிடிச்சுக்கோங்க. அப்புறமா தான் அவர்கிட்ட போனேன். டாக்ஸி பிடிச்சிட்டு என்னது இது கோடு கூட போகல. ஹலோ மேடம், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். So you have some problem with your left shoulder joint. Okay. How long do you suffering with this problem? Almost 3.5 months. 3.5 months. You have been to some doctor, orthopedician? Yeah, I went to Ponnana, Dr. Ponnana KM. ಅವ್ರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಅಂತಂದರೆ ಅದು ಸ್ವಲ್ಪ ಇದು MRI ತಗೋಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಶೋಲ್ಡರ್ ಪೈನ್ ಇತ್ತು. ಸೊ ಅದಕ್ಕೆ ಅವರು ಎಕ್ಸ್ರೇ ತೊಗೊಂಡ್ರು. ಎಕ್ಸ್ರೇ ತೊಗೊಂಡು ಈಗ ಬೋನಲ್ಲಿ ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಲ್ಲ. ಸೊ ಮಸಲ್ಸು ಇಲ್ಲ ಇನ್ನು ಬೇರೆ ಏನಾದರೂ ನರ್ವ್ಸು ಆ ಥರ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇರ್ಬೋದು. ಅದಕ್ಕೆ ಕಫ್ ಟೇರು ಆ ಥರ ಏನಾದರೂ ಆಗಿರ್ಬೋದು ಅಂದ್ಬಿಟ್ಟು MRI ತೊಗೊಳಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು. ಸೊ ಐ ವೆಂಟ್ MRIಗೆ. ಮತ್ತೆ ಅದು MRI ಬಂದಿದ್ದು ಏನಿಲ್ಲ, ಮಸಲ್ಸ್ ಎಲ್ಲ ಸ್ಟಕ್ ಆಗಿದೆ, ಇದಕ್ಕೆ ಫಿಸಿಯೋ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಬಟ್ ನಾನು ಅಲ್ಲಿ ಫಿಸಿಯೋ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಒಬ್ಬ ಸಜೆಸ್ಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ಮಾಡಿದೆ. ಆ ಫಿಸಿಯೋನಲ್ಲಿ ಅವರು 8 days ಅಲಾಂಗ್ ನಾನು ತೊಗೊಂಡೆ. ಬಟ್ ಅವರು ಕೋಲ್ಡ್ ಪ್ಯಾಕೆ ಕೊಟ್ಟಿದ್ರು. ಡಾಕ್ಟರ್ ಮಾಯಿಶ್ಚರೈಸ್ ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರು. ಮತ್ತು ಅದು ನನಗೆ ಸೆಟ್ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಮತ್ತೆ ಡಾಕ್ಟರ್ ವರ್ಮಾ ಅಂತ KM ವರ್ಮಾ ಅಂತ ಮಣಿಪಾಲ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಹೋಗಿದ್ದೆ. ಅವರು ಸಜೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ರು, ಬರಲಿ ಫಿಸಿಯೋಥೆರಪಿ ಮಾಡಿ, ಇದು ಫ್ರೋಝನ್ ಶೋಲ್ಡರ್ ಥರ ಆಗಿರೋದು, ಅಂದರೆ ಫ್ರೋಝನ್ ಶೋಲ್ಡರ್ ಅಲ್ಲ, ಮಸಲ್ ಟೈಟ್ ಆಗಿದೆ, ಅದಕ್ಕೆ ಫಿಸಿಯೋ ಮಾಡಿದ್ರೇ ಓಕೆ ಆಗುತ್ತೆ ಅಂತಂದ್ರು. ಸೊ ಒನ್ ಮೋರ್ ಲೇಡಿ ನಾನು ಟೈಟ್ ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಸೊ ಅದಕ್ಕೆ ಫಿಸಿಯೋಥೆರಪಿಗೆ ಹುಡುಕಿ ಮಾಡಿದೆ. ಅದು ಸರಿ ಹೋಗೇ ಇಲ್ಲ. ದೆನ್ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ನಾನು ಫಸ್ಟು ನನಗೆ ಸೊಂಟ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇತ್ತು. ಆವಾಗ ನಾನು ಡಾಕ್ಟರ್ ಫಿಸಿಯೋಥೆರಪಿಸ್ಟ್ ಲಕ್ಷ್ಮಿ ಅವ್ರನ್ನ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡಿ ಡಾಕ್ಟರ್ ವರ್ಮಾನೇ ನನಗೆ ಅದು ಕೊಟ್ಟಿದ್ರು, ಅವ್ರನ್ನ ಕನ್ಸಲ್ಟ್ ಮಾಡಿ ಅಂತ. ಅವ್ರು ಕನ್ಸಲ್ಟ್ ಮಾಡಿದೆ, ಅವಾಗ ಚೆನ್ನಾಗಾಗಿತ್ತು. ಸೊ ಅವ್ರಿಗೆ ನಾನು ಹುಡ್ಕೊಂಡು ಇವಾಗ ಮತ್ತೆ ಫಿಸಿಯೋಥೆರಪಿಸ್ಟ್ ಲಕ್ಷ್ಮಿ ಅವ್ರಿಗೇನೆ ನೋಡಿ ಅವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡಿ ತಗೊತಾ ಇದ್ದೀನಿ. Thank you for giving the opportunity to me.
ಸೊ ಇದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಏನಾಯ್ತಂದ್ರೆ ಮಾಯಿಶ್ಚರ್ ಹೀಟ್ ಕೊಡ್ಬೋದು, ಅದು ಕೋಲ್ಡ್ ಪ್ಯಾಕ್ ಕೊಡಬಾರ್ದು. ನಿಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಜ್ವರ ಬಂದು ಈ ಥರ ಆಗಿತ್ತಲ್ವಾ, ಜಾಯಿಂಟ್ ವೈರಲ್ ಫೀವರ್, then you should not do with the weight exercise. First make your joint free, then you have to start with the resisted exercise with the weight. Okay madam. So if you want, you can take it for moist state 2 to 3 times in a day according to your time and availability. So in the Amazon you will get the bag, moist state bag, so you can make the moist state bag at home. So I will do it for ultrasound, IFT. Along with this, before you start with the therapy, you have to take moist state. Okay. So I will do mobilization. So previous therapist missed out the therapy is mobilization. You should not start with the weight immediately. Okay. So can you show your arm? Lift your arm like this. See, bring it down, then front you can lift your arm. Okay. So if I do mobilization, moist state along with the exercise, with the modalities also, this problem will clear out within 2 weeks. Okay madam. So already you have taken 8 days of the therapy, so it is not giving much more development. That is the reason you have found me. So I will do it appropriate what Dr. Verma has given the protocol. These many years I have done same protocol in the clinic also, in my own practice also. So I will clear within 2 weeks this range of motion. You will get full range. I will guarantee for that. Okay. But the exercise you should not stop after 15 days or 1 month also. Okay. According to your body condition, you have to do some more months for the exercise therapy. Okay. So that exercise therapy will give you more range of motion, the mobility of the hand, strengthening of the hand. First I have to relieve the joint stiffness. 8 days you have taken, even then the joint is not getting the range more. Okay. So I have to clear along with the machine, the mobilization exercise, you will get fast recovery. Okay. So you can find out the therapy after 3-4 days. You will feel the change of the motion. The joint will get loose enough to do the mobilization. Okay. Thank you so much. You have given the opportunity to me. Thank you. Thank you.